வணக்கம். இன்றைய முக்கிய செய்திகள். மத்திய இடைநிலை கல்வி வாரியம் நடத்திய சிபிஎஸ்இ 10ஆம் வகுப்பு அரசு பொதுத் தேர்வில் புதுச்சேரி அரசு பள்ளி மாணவர்கள் முன் எப்பொழுதும் இல்லாத வகையில் 99.79% வரலாற்று தேர்ச்சியை பெற்றுள்ளனர். பாண்டி மெரினாவில் ஆபத்தான முறையில் பைக் சாகசத்தில் ஈடுபட்ட புல்லிங்கோ பாய்ஸ் குறித்து போக்குவரத்து போலீசார் விசாரித்து வருகின்றனர். தமிழக சட்டசபை தேர்தலை முன்னிட்டு புதுச்சேரி மற்றும் காரைக்காலில் வரும் 21ஆம் தேதி முதல் 23ஆம் தேதி வரை 3 நாட்களுக்கு மது கடைகளை மூட கவர்னர் உத்தரவிட்டுள்ளார். திருநள்ளாறு கோவில் கட்டளை சட்டநாத தம்புரான் கோவில் வழக்கத்தையும் நீதிமன்ற தீர்ப்பையும் மீறி உள்ளதாகவும் அவர் மீது நடவடிக்கை எடுக்க திருநள்ளாறு மக்கள் மாவட்ட ஆட்சியரிடம் மனு அளித்துள்ளனர். இனி வருவது விரிவான செய்திகள். மத்திய இடைநிலை கல்வி வாரியம் நடத்திய சிபிஎஸ்இ 10ஆம் வகுப்பு பொதுத் தேர்வில் புதுச்சேரி அரசு பள்ளி மாணவர்கள் முன் எப்பொழுதும் இல்லாத வகையில் 99.79% வரலாற்று தேர்ச்சியை பெற்றுள்ளனர். புதுச்சேரி யூனியன் பிரதேசத்தில் அனைத்து அரசு பள்ளிகளும் கடந்த ஆண்டு முதல் சிபிஎஸ்இ பாடத்திட்டத்திற்கு மாற்றப்பட்டுள்ளன. இந்நிலையில் இப்பாடத்திட்டத்தில் 2வது ஆண்டாக பொதுத் தேர்வு முடிவுகள் வெளியாகி தேர்ச்சி சதவீதம் உயர்ந்துள்ளது. கடந்த பிப்ரவரி மார்ச் 2026 நடைபெற்ற 10ஆம் வகுப்பு அரசு பொதுத் தேர்வில் புதுச்சேரி காரைக்கால் மற்றும் ஏனாம் பகுதிகளை சேர்ந்த அரசு பள்ளி மாணவர்கள் 5594 பேர் இத்தேர்வை எழுதினர். தேர்வு முடிவுகள் புதன்கிழமை வெளியிடப்பட்டது. இதன்படி மொத்தம் 5582 அரசு பள்ளி மாணவர்கள் தேர்ச்சி பெற்றுள்ளனர். சென்ற ஆண்டு அரசு பள்ளிகளில் தேர்ச்சி சதவீதம் 81.25% ஆகும். சென்ற ஆண்டுடன் ஒப்பிடுகையில் அரசு பள்ளியில் மொத்த தேர்ச்சி சதவீதம் 18.54% உயர்ந்துள்ளது. புதுச்சேரி பிராந்தியத்தில் 3865 பேர் தேர்வு எழுதியதில் 3858 பேர் தேர்ச்சி பெற்றுள்ளனர். காரைக்கால் பிராந்தியத்தில் 1145 பேர் தேர்வு எழுதியதில் 1140 பேர் தேர்ச்சி பெற்றுள்ளனர். இதில் 99.56% ஆகும். மாகேயில் 333 பேரும் ஏனாமில் 251 பேரும் தேர்வு எழுதி அனைவரும் தேர்ச்சி பெற்றுள்ளனர். புதுச்சேரி யூனியன் பிரதேசத்தில் உள்ள மொத்த அரசு பள்ளிகள் 122. இதில் 115 பள்ளிகளில் 100% தேர்ச்சி பதிவாகியுள்ளது. புதுச்சேரி பிராந்தியத்தில் 83 பள்ளிகளில் 79 பள்ளிகளும், காரைக்காலில் 25 பள்ளிகளில் 22 பள்ளிகளும் தேர்ச்சி பெற்றுள்ளன. மாகேயில் 6, ஏனாமில் 8 பள்ளிகளும் முழுமையாக 100% தேர்ச்சி அடைந்துள்ளன. பாண்டி மெரினாவில் ஆபத்தான முறையில் பைக் சாகசத்தில் ஈடுபட்ட புல்லிங்கோ பாய்ஸ் குறித்து போக்குவரத்து போலீசார் விசாரித்து வருகின்றனர். புதுச்சேரி உப்பளம் துப்ராயப்பேட்டையில் பாண்டி மெரினா கடற்கரை அமைந்துள்ளது. இங்கு ஒட்டக சவாரி, கேளிக்கை விடுதி, படகு சவாரி உள்ளிட்ட பல்வேறு பொழுதுபோக்கு நிகழ்ச்சிகள், கடைகள், உணவு விடுதிகள் உள்ளன. இதனால் பாண்டி மெரினா கடற்கரைக்கு சுற்றுலா பயணிகள் மற்றும் பொதுமக்கள் அதிக அளவில் வந்து செல்கின்றனர். இந்நிலையில் நேற்று முன்தினம் இரவு பாண்டி மெரினா கடற்கரை சாலையில் வாலிபர் ஒருவர் விலை உயர்ந்த ரேஸ் பைக்கில் வீலிங் செய்து அதனை இன்ஸ்டாகிராம் ரீல்ஸ் வீடியோ எடுத்துக் கொண்டிருந்தார். இதை கண்ட சுற்றுலா பயணிகள் மற்றும் பொதுமக்கள் அச்சமடைந்தனர். அந்த வீடியோவானது தற்பொழுது சமூக வலைதளங்களில் வைரலாகி வருகிறது. இதையடுத்து போக்குவரத்து போலீசார் ஆபத்தான முறையில் பைக் சாகசத்தில் ஈடுபட்ட வாலிபரை பிடிக்க அப்பகுதியில் உள்ள சிசிடிவி கேமரா காட்சிகளை பார்வையிட்டு விசாரித்து வருகின்றனர். தமிழக சட்டசபை தேர்தலை முன்னிட்டு புதுச்சேரி மற்றும் காரைக்காலில் வரும் 21ஆம் தேதி முதல் 23ஆம் தேதி வரை 3 நாட்களுக்கு மதுக்கடைகளை மூட கவர்னர் உத்தரவிட்டுள்ளார். தமிழக சட்டசபை தேர்தல் வரும் 23ஆம் தேதி நடைபெற உள்ளது. தமிழகம் மற்றும் புதுச்சேரி மாநிலங்களுக்கு இடையே எளிதில் ஊடுருவ வாய்ப்பு உள்ளது. மேலும் சட்டம் ஒழுங்கை பராமரிப்பதில் தேர்தல் துறைக்கு ஆதரவளிக்கவும், தமிழக தேர்தல் செயல்முறையில் நேர்மையை நிலைநிறுத்த புதுச்சேரி மாநிலத்திற்குள் மதுவிலக்கு நாட்களை அமல்படுத்துவது அவசியமாகி உள்ளது. அதனையொட்டி வரும் 21ஆம் தேதி காலை 10 மணி முதல் 23ஆம் தேதி நள்ளிரவு 12 மணி வரை அனைத்து மதுக்கடைகளை மூட கவர்னர் உத்தரவிட்டுள்ளார். இதற்கான அரசாணை நேற்று வெளியிடப்பட்டுள்ளது.
திருநள்ளாறு கோவில் கட்டளை சட்டநாத தம்புரான் கோவில் வழக்கத்தையும் நீதிமன்ற தீர்ப்பையும் மீறியுள்ளதாக அவர் மீது நடவடிக்கை எடுக்க திருநள்ளாறு மக்கள் மாவட்ட ஆட்சியரிடம் மனு அளித்தனர். காரைக்கால் மாவட்டம் திருநள்ளாற்றில் புகழ்பெற்ற ஸ்ரீ தர்பாண்யேஸ்வரர் தேவஸ்தானம் ஸ்ரீ சனி பகவான் ஆலயம் அமைந்துள்ளது. இவ்வாலயத்திற்கு சனிக்கிழமை வரும் ஏராளமான பக்தர்கள் தரிசனம் செய்து வருகின்றனர். ஆண்டுதோறும் தமிழ் புத்தாண்டு அன்று இக்கோவிலில் பஞ்சாங்கம் வாசிக்கப்படும் நிகழ்வு பாரம்பரியமாக நடைபெற்று வருகிறது. இதில் பாம்பு பஞ்சாங்கம் திருநள்ளாறு பகுதியை சேர்ந்த குருக்கள் ஒருவரால் வாசிக்கப்படும். ஆனால் அந்த நடைமுறையை மாற்றி புதியதாக தர்மபுர ஆதீனம் சார்பில் குருக்கள் ஒருவரை நியமித்து பாரம்பரிய பாம்பு பஞ்சாங்கம் வாசிக்காமல் ஆதீனம் தரப்பில் வழங்கப்பட்ட பஞ்சாங்கம் வாசிக்கப்பட்டது. அங்கிருந்த மக்கள் பாரம்பரியத்தை மாற்றி பாம்பு பஞ்சாங்கத்தை படிக்காமல் வேறொரு பஞ்சாங்கத்தை படித்ததற்கு நீதிமன்ற ஆணை இருக்கும் பொழுது புதியதாக ஒருவரை கோவில் ஊழியராக நியமித்தது குறித்து கேள்வி எழுப்பினர். இதில் கோபமடைந்த சட்டநாத தம்புரான் கடுமையான வார்த்தைகளால் அவர்களை திட்டியதும் அடிக்க பாய்ந்ததும் அநாகரிகமான செயலில் ஈடுபட்டதாகவும் கோவில் வழக்கத்தையும் நீதிமன்ற தீர்ப்பையும் மீறி உள்ளதாக கூறி திருநள்ளாறு பகுதியை சேர்ந்த ஊர் மக்கள் மாவட்ட ஆட்சியரை சந்தித்து மனு அளித்துள்ளனர். அநாகரிகமாக செயல்பட்டு கோவில் நடைமுறைகள் மற்றும் நீதிமன்ற தீர்ப்பை மீறி உள்ள திருநள்ளாறு கோவில் கட்டளை சட்டநாத தம்புரான் மீது உரிய நடவடிக்கை எடுக்க வேண்டும் என அவர்கள் கோரிக்கை விடுத்துள்ளனர். மரியாதை கொடுத்து பேசு. என்ன மரியாதை கொடுத்து பேசு? என்ன என்ன ஏங்க வயசுல பெரியவங்க தானேங்க. தருமபுர மடத்தின் சார்பாக திருநள்ளாறு கோயிலுக்கு ரெப்ரசன்டேட்டிவ் நியமிக்கப்பட்ட கந்தசாமி தம்புரான் உடல்நிலை சரியில்லாத காரணத்தினால அவருக்கு உதவியாளராக புதிதாக சட்டநாதன் என்ற ஒரு சாமியாரை நியமிச்சிருக்காங்க. அதாவது கோயிலுன்றது வணக்கத்துரிய ஒரு இடம். மக்கள் கடவுள் சாமி கும்பிடுறது வராங்க. அவங்க உள்ள இருந்துகிட்டு தமிழை வளர்க்கறதுக்கும் ஆன்மீக வளர்க்கறதுக்கும் உள்ள தருமபுர மடத்திலிருந்து நியமிக்கப்பட்ட அந்த சாமியார் வாயில வரக்கூடாத வார்த்தைகளை பயன்படுத்தி இங்கேருந்து போய் கேட்க வந்தவங்கள அசிங்கமாக திட்டி புதுச்சேரியிலிருந்து வட மாநிலங்களுக்கு 500 கிலோ போதைப் பொருளை கடத்த முயன்ற கடலூர் ஆசாமிக்கு 10 ஆண்டு கடுங்காவல் தண்டனை விதித்து புதுச்சேரி கோர்ட் பரபரப்பான தீர்ப்பு வழங்கியுள்ளது. புதுச்சேரியிலிருந்து கடந்த 2003ஆம் ஆண்டு வட மாநிலங்களுக்கு போதைப் பொருட்கள் கடத்தப்படுவதாக புகார் எழுந்தது. அதனைத் தொடர்ந்து மத்திய போதைப் பொருள் தடுப்பு பிரிவின் சென்னை மண்டல அதிகாரிகள் புதுச்சேரி அண்ணா நகரில் உள்ள பார்சல் நிறுவனத்தில் சோதனை செய்தபோது போதைப் பொருட்கள் தயாரிப்பதற்கான மூலப்பொருட்களான எஃப்ட்ரின் என்ற போதைப் பொருள் 500 கிலோ பார்சல் இருப்பதை கண்டுபிடிக்கப்பட்டது. இதன் தற்போதைய மதிப்பு ரூபாய் 500 கோடி ஆகும். இதையடுத்து அந்த பார்சலை வாங்க வந்த புதுச்சேரி அரியாங்குப்பத்தில் ஈசர் பார்மா விற்பனை நிறுவனத்தை நடத்தி வந்த கடலூர் கடற்கரை சாலை ரங்கநாதன் தெருவை சேர்ந்த ராமதாஸ் என்பவரை கைது செய்து அவர் மீது வழக்கு பதிந்து போதைப் பொருட்களை பறிமுதல் செய்தனர். பின்பு போதைப் பொருள் கடலூர் மத்திய கிடங்கில் வைத்து நீதிமன்ற அனுமதி பெற்று அழிக்கப்பட்டது. தொடர்ந்து கைது செய்யப்பட்ட ராமதாஸ் மீது மத்திய போதைப் பொருள் தடுப்பு பிரிவு அதிகாரிகள் புதுச்சேரி நீதிமன்றத்தில் வழக்கு தொடர்ந்தனர். இவ்வழக்கில் அரசு தரப்பில் வழக்கறிஞர் பிரவீன்குமார் ஆஜரானார். கடந்த 23 ஆண்டுகளாக நடைபெற்று வந்த இவ்வழக்கை விசாரித்து கூடுதல் மாவட்ட நீதிபதி கோதண்டராஜ் வழக்கில் குற்றம் சாட்டப்பட்ட ராமதாசுக்கு 10 ஆண்டு கடுங்காவல் தண்டனை மற்றும் 1 லட்சம் அபராதம் விதித்து தீர்ப்பு வழங்கினார். புதுச்சேரியில் மாயமான கட்டிட பெண் தொழிலாளியின் உடல் தமிழக பகுதியில் அழுகிய நிலையில் சடலமாக மீட்கப்பட்ட சம்பவம் பரபரப்பை ஏற்படுத்தியுள்ளது. புதுச்சேரி ஊசுடேரி பகுதியை சேர்ந்தவர் பழனிசாமி. இவரது மனைவி அமுதா கட்டிட தொழிலாளியான இவர் கடந்த வாரம் அரும்பார்த்தபுரம் பகுதியில் உள்ள தனது மூத்த மகன் வடிவேலு வீட்டிற்கு சென்றுள்ளார். இதனிடையே கடந்த 12ஆம் தேதி கட்டிட வேலைக்கு சென்ற தனது தாய் வீடு திரும்பாததால் அமுதாவை காணவில்லை என மூத்த மகன் வடிவேல் வில்லியனூர் காவல் நிலையத்தில் புகார் அளித்தார். புகாரின் பேரில் போலீசார் வழக்கு பதிந்து அமுதாவை தேடி வந்தனர். இந்நிலையில் சந்தேகத்தின் பேரில் அமுதாவுடன் பணிபுரிந்த தருமபுரி பகுதியை சேர்ந்த கொத்தனார் பரந்தாமன் என்பவரை வில்லியனூர் போலீசார் கைது செய்து ரகசியமாக விசாரணை மேற்கொண்டதில் பரந்தாமனுக்கும் அமுதாவிற்கும் பணம் கொடுக்கல் வாங்கல் இருந்துள்ளது. இதன் காரணமாக அமுதாவிடம் தனியாக பேச வேண்டும் என கூறி பரந்தாமன் புதுச்சேரி எல்லைப் பகுதியான விழுப்புரம் மாவட்டத்திற்கு உட்பட்ட பூத்துறை அருகே உள்ள முந்திரி தோப்பிற்குள் அமுதாவை வரவழைத்துள்ளார். அப்பொழுது அங்கு வந்த அமுதாவிடம் தனக்கு கொடுக்க வேண்டிய பணம் குறித்து பரந்தாமன் கேட்டுள்ளார். இதில் இருவருக்கும் இடையே கடுமையான வாக்குவாதம் ஏற்பட்டதால் ஆத்திரமடைந்த பரந்தாமன் அமுதாவை அடித்தும் கழுத்தை நெரித்தும் கொலை செய்து முந்திரி தோப்பிற்குள் புதைத்துவிட்டு அங்கிருந்து தப்பி சென்றது முதற்கட்ட விசாரணையில் தெரியவந்தது. இதனைத் தொடர்ந்து அமுதாவை கொலை செய்து புதைக்கப்பட்ட முந்திரி தோப்பிற்கு சென்ற புதுச்சேரி மற்றும் தமிழக போலீசார் புதைக்கப்பட்டு அழுகிய நிலையில் இருந்த அமுதாவின் உடலை மீட்டனர். மேலும் தடயவியல் நிபுணர்கள் வரவழைக்கப்பட்டு தடயங்கள் சேகரிக்கப்பட்டு பின்னர் பிரேத பரிசோதனைக்காக உடல் புதுச்சேரி அரசு கதிர்காம மருத்துவமனைக்கு கொண்டு செல்லப்பட்டது. மேலும் இக்கொலை வழக்கு தொடர்பாக போலீசார் தீவிர விசாரணை மேற்கொண்டு வருகின்றனர்.
நாடாளுமன்ற சிறப்பு கூட்டத்தொடரில் நிறைவேற்றப்பட உள்ள தொகுதி மறுவரை மசோதாவிற்கு எதிர்ப்பு தெரிவித்து திமுக கம்யூனிஸ்ட் நிர்வாகிகள் வீடுகளில் கருப்பு கொடி ஏற்றி எதிர்ப்பு தெரிவித்தனர். நாடாளுமன்ற சிறப்பு கூட்டத்தொடரில் நிறைவேற்றப்பட உள்ள தொகுதி மறுவரையை மசோதாவிற்கு திமுக எதிர்ப்பு தெரிவித்து வருகிறது. தொகுதி மறுவரையறை என்ற பெயரில் மத்திய பாஜக அரசு தென்னிந்திய மாநிலங்களின் தொகுதிகளை குறைக்க வஞ்சிக்க திட்டமிடப்பட்டுள்ளதாக திமுக தலைவர் ஸ்டாலின் எதிர்ப்பு தெரிவித்து வருகிறார். தமிழகத்தில் இன்று கருப்பு கொடி மற்றும் போராட்டம் நடைபெறவும் அவர் அழைப்பு விடுத்திருந்தார். இதனை பின்பற்றி புதுவை மாநில திமுக சார்பில் கருப்பு கொடி ஏற்றும் போராட்டம் நடைபெற்றது. இதற்கு இந்திய கம்யூனிஸ்ட், மார்க்சிஸ்ட் கம்யூனிஸ்ட், விடுதலை சிறுத்தைகள் கட்சியினர் ஆதரவு தெரிவித்திருந்தனர். இதையொட்டி இன்று லெப்போர்ட் வீதியில் உள்ள திமுக தலைமை அலுவலகம் முன்பு திமுக மாநில அமைப்பாளர் சிவா கருப்பு சட்டை அணிந்து கருப்பு கொடி ஏற்றினார். தொடர்ந்து மசோதா நகலை எரித்தனர். இந்த நிகழ்ச்சியில் எம்எல்ஏ அனிபால் கண்ணடி, முன்னாள் எம்எல்ஏ மூர்த்தி, திமுக வேட்பாளர்கள் கோபால், விக்னேஷ் கண்ணன் மற்றும் நிர்வாகிகள் கருப்பு சட்டை அணிந்து பங்கேற்றனர். இதனையடுத்து ராஜ்பவன் தொகுதி திமுக அலுவலகத்தில் விக்னேஷ் கண்ணன் தலைமையில் கருப்பு கொடி ஏற்றப்பட்டது. இதேபோல் இந்திய கம்யூனிஸ்ட், மார்க்சிஸ்ட் கம்யூனிஸ்ட், விடுதலை சிறுத்தைகள் கட்சி அலுவலகங்கள், கட்சி நிர்வாகிகள், பிரமுகர்களில் வீடுகளிலும் கருப்பு கொடி ஏற்றப்பட்டது. புதுச்சேரி கம்பன் கலையரங்கத்தில் நடைபெற்ற ஆல்பா மெட்ரிக் மேல்நிலைப்பள்ளி ஆண்டு விழாவில் மாணவ மாணவிகளின் கலை நிகழ்ச்சிகள் பார்வையாளர்களை வெகுவாக கவர்ந்தது. உருளையம்பேட்டை ஆல்பா மெட்ரிக் மேல்நிலைப்பள்ளி ஆண்டு விழா கம்பன் கலையரங்கத்தில் நடைபெற்றது. ஆல்பா கல்வி நிறுவனங்களின் சேர்மன் பாஷிங்கம் வரவேற்றார். ஆல்பா கல்வி நிறுவனங்களின் துணை சேர்மன் தனலட்சுமி பாஷிங்கம், ஆல்பா கல்வி நிறுவனங்களின் துணை இயக்குனர் ராஜலட்சுமி, நந்தினி, நவீன் தியாகு ஆகியோர் விழாவினை குத்துவிளக்கேற்றி துவக்கி வைத்தனர். SRM பல்கலைக்கழகத்தின் சீனியர் மண்டல தலைவர் தினேஷ் வாசுதேவன் தலைமை தாங்க மாணவர்களுக்கு பரிசுகள் வழங்கி வாழ்த்துரை வழங்கினார். ஆல்பா ஆர்த்தோ கிளினிக்கின் இயக்குனர் நவீன் தியாகு, பள்ளி முன்னாள் மாணவர்கள் டாக்டர்கள் அரவிந்த் குமார், பானுபிரியா ஆகியோர் கலந்து கொண்டு பொதுத் தேர்வில் மாநில அளவில் முதலிடம் பெற்ற மாணவியர்களுக்கும், நீட் தேர்வில் முதலிடம் பெற்ற மருத்துவ பிரிவில் இடம்பெற்ற மாணவர்களுக்கும், வகுப்பில் முதல் மதிப்பெண் பெற்ற மாணவர்களுக்கும் பரிசுகள் வழங்கினர். இவ்விழாவில் மாணவர்களின் கலை நிகழ்ச்சிகள் நடைபெற்றது. ஆல்பா கல்வி நிறுவனங்களின் இயக்குனர் தனத்தியாகு நன்றி தெரிவித்தார். Clap again. In 2024-25. புதுச்சேரி மாநில பாஜக பொறுப்பாளர் நிர்மல் குமார் சுரானா உடல் நலம் பெற வேண்டி பாஜக சார்பில் திருநள்ளாறு சனீஸ்வரன் கோவிலில் சிறப்பு வழிபாடு நடைபெற்றது. புதுச்சேரி மாநில பாஜக பொறுப்பாளராக இருந்து வரும் நிர்மல் குமார் சுரானா கடுமையான தேர்தல் பணி காரணமாக உடல் நலம் பாதிக்கப்பட்டு மருத்துவமனையில் அனுமதிக்கப்பட்டுள்ளார். இவர் நலம் பெற்று மீண்டும் அரசியல் பணியாற்ற புதுச்சேரி மாநில பாஜக மாநில செயலாளர் துரை சேனாதிபதி ஏற்பாட்டில் காரைக்காலில் புகழ்பெற்ற திருநள்ளாறு சனீஸ்வர பகவான் ஆலயத்தில் சிறப்பு அபிஷேக ஆராதனைகள் மற்றும் சிறப்பு வழிபாடு நடத்தப்பட்டது. இதில் காரைக்கால் தெற்கு தொகுதி பாஜக வேட்பாளரும் மாநில செய்தி தொடர்பாளருமான அருள்முருகன் உள்ளிட்ட ஏராளமான பாஜக நிர்வாகிகள் மற்றும் தொண்டர்கள் திரளானோர் கலந்து கொண்டனர். கடுமையான தேர்தல் பணி ஆற்றியதன் விளைவாக உடல்நலக்குறைவு ஏற்பட்டிருக்கிறது. அந்த உடல்நலக்குறைவை விரைந்து அவங்க நலம் பெற வேண்டும் என்பதற்காக பிரார்த்தனைக்காக இந்த வருகை தந்திருக்கிறோம். அவர்கள் பாரத பிரதமர் நரேந்திர மோடி அவர்களுடைய பொதுக்கூட்டம் புதுச்சேரியிலும், காரைக்காலிலே திரு அமித்ஷாஜி அவர்களுடைய பொதுக்கூட்டம் காரைக்காலிலும், திரு நிதின் நவீன் அவர்களுடைய ரோட் ஷோ மற்றும் பொதுக்கூட்டங்களை சிறப்பாக வழிநடத்தி பாரதிய ஜனதா கட்சி அங்கம் வகிக்கின்ற தேசிய மீண்டும் இன்றைய முக்கிய செய்திகள். மத்திய இடைநிலை கல்வி வாரியம் நடத்திய CBSE 10ஆம் வகுப்பு அரசு பொதுத் தேர்வில் புதுச்சேரி அரசு பள்ளி மாணவர்கள் முன் எப்பொழுதும் இல்லாத வகையில் 99.79% வரலாற்று தேர்ச்சியை பெற்றுள்ளனர். பாண்டி மெரினாவில் ஆபத்தான முறையில் பைக் சாகசத்தில் ஈடுபட்ட புல்லிங்கோ பாய்ஸ் குறித்து போக்குவரத்து போலீசார் விசாரித்து வருகின்றனர். தமிழக சட்டசபை தேர்தலை முன்னிட்டு புதுச்சேரி மற்றும் காரைக்காலில் வரும் 21ஆம் தேதி முதல் 23ஆம் தேதி வரை 3 நாட்களுக்கு மது கடைகளை மூட கவர்னர் உத்தரவிட்டுள்ளார்.
திருநள்ளாறு கோவில் கட்டளை சட்டநாத தம்புரான் கோவில் வழக்கத்தையும் நீதிமன்ற தீர்ப்பையும் மீறி உள்ளதாகவும் அவர் மீது நடவடிக்கை எடுக்க திருநள்ளாறு மக்கள் மாவட்ட ஆட்சியரிடம் மனு அளித்துள்ளனர். செய்திகளை துல்லியமாகவும் தெளிவாகவும் தெரிந்து கொள்ள கிரியேட்டிவ் மீடியா யூடியூப் சேனலை சப்ஸ்கிரைப் செய்து கொள்ளவும். நன்றி, வணக்கம். நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, லைக் பண்ணுங்க, ஃப்ரெண்ட்ஸ்க்கும் ஷேர் பண்ணுங்க. தேங்க்யூ.